Hey friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களில் முடிவு கிடைக்கும் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ போன வருஷம், அதாவது இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு சில காரணங்களால் நிறைய பேருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஸோ அதில் உண்மையாகவே எலிஜிபிள் இருந்து அவங்க மறுபடியும் அப்ளை பண்ண கேட்கும்போது ஸோ கொஞ்சம் நல்லாவே சரி ஓகே இப்போ அப்ளை பண்ண விடுவாங்க, அப்போ அப்ளை பண்ண விடுவாங்க அப்படின்னு நினச்சோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அடுத்த மாதம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவர்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் பாருங்கள். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை உங்கள் பகுதிகளிலேயே ஜூலை 15ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, போன மாதம் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அந்த விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் உங்களுடன் ஸ்டாலின். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இது எப்போ நடக்கும், இந்த முகாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அந்தந்த பகுதிகளிலேயே அந்த முகாம் நடக்கும். ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக நடக்கும். ஸோ உங்களுடைய பகுதி என்னவோ அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக மாவட்ட ஆட்சியரோ இல்லை வேறு எதனா ஆஃபீஸ்க்கோ எங்கேயுமே அலை தேவையில்லை. உங்கள் பகுதியிலே முகாம் நடக்கும், அங்கேயே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ அந்த தகவல் பார்க்கலாம். டிஎன் கவர்மெண்ட் டு லான்ச் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்ஸ் ஃப்ரம் ஜூலை 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 10,000 முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்லி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. மொத்தம் 13 வகையான அரசு சேவைகளுக்கு உண்டான ஒரு முகாமாக இதை பார்க்குறாங்க, இந்த உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு. ஸோ மொத்தம் 10,000 கேம்ப் நடக்குது. இந்த கேம்ப்பு என்னைக்கு உங்கள் மாவட்டத்தில் நடக்கும் அல்லது உங்கள் தாலுக்காவில் என்னைக்கு நடக்கும், இது போன்ற தகவல் எல்லாமே நீங்கள் tndistrict.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த முகாம் பற்றின தகவல் வந்தோன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அன்னைக்கு பர்டிகுலராக உங்கள் பகுதியில் என்றைக்கு முகாம் நடக்குதோ அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஸோ இப்போ கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே ஜனவரி வரும், பிப்ரவரி, மார்ச் வரும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. பட் ஃபைனலாக அது ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஜூலை 15ஆம் தேதி முதல் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமாக அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது கிடையாது. உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் நடத்துவாங்க. அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.